ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி ஆடி அமாவாசை மார்னிங் இருந்து ஒரே வேலை, அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ தான் ஸ்கூலில் கொண்டு போய் தம்பியை விட்டுட்டு வந்திருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு அமாவாசைக்கு எப்படி நான் பூஜை பண்ணேன் அப்படின்றத வீடியோவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பூஜை பற்றின கொஞ்சம் விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இது மார்னிங் 4 மணிக்கு, நைட்டு சூரிய கிரகணம் சொன்னாங்க. அதனால் மார்னிங் எந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு தான் நான் இன்றைக்கி சமையலே பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி அமாவாசை முன்னோர்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு விதமாக சாமி கும்பிட்றாங்க. அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி அன்னைக்கே கருவாடு இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் செஞ்சு கூழ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சு சாமி கும்பிட்றாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது அவங்களோட குடும்ப பழக்கமாக கூட இருக்கலாம். அவங்களோட தெய்வம் அதாவது குலதெய்வம் அந்த மாதிரி கும்பிட்டு அவங்க அதாவது வம்சாவளியாக அப்படி கும்பிட்டு பழக்கம் இருக்கலாம். அதை பார்த்துட்டு ஒரு சிலர் யூடியூபர்ஸ் இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே புதுசாக அதை பண்ணாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேங்க. நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பெரியவங்க எப்படி பழக்கம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பூஜை பொறுத்தளவில் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்காக மட்டுமே இல்லைங்க. நான் இப்போ தான் 48 நாட்கள் முருகனுக்கு பூஜை பண்ணி முடிச்சிருக்கேன். இப்படி ஒரு புதுசாக ஒரு பூஜை பண்ணதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சா, இல்லை நல்லது நடந்துச்சா, கெட்டது நடந்துச்சா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேன் இந்த கொஞ்ச நாள்லையே. அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன பழக்கம் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதாங்க சரியாக இருக்கும். கும்பிடவே வேண்டாம்னு நான் சொல்ல, புதுசாக கும்பிடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்டேயோ யார்கிட்டையாச்சும் கேட்டுட்டு நம்மளுக்கு வீட்டில் இதை பண்ணுற பழக்கம் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக படையலெல்லாம் போட்டு புதுசாக துணியெல்லாம் எடுத்து வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க. நானுமே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அந்த வழக்கம் நம்ம வீட்டில் கிடையாதுங்க. நம்ம காகத்துக்கு சாப்பாடு, அதாவது எச்சில் படாமல் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு செஞ்சு எடுத்து வைப்போம். காகத்துக்கு எடுத்து வைப்போம். அது தினசரியுமே நம்ம எடுத்து வச்சாலுமே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்து வைப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். அந்த தர்ப்பணம் கொடுக்கறது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த தர்ப்பணம் கொடுக்கறது கூட வீட்லேயே செய்கிற அளவுக்கு யூடியூப் பார்த்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது என்ன தொடச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா, சிங்க்கு வேறு தண்ணி வெளியே வந்துட்டுருக்கு. அதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கேன்னா பாயசம், வடை, அதாவது உளுந்து வடைக்கு தான் ரெடி பண்ணேங்க. எனக்கு உளுந்து வடை கரெக்டாகவே வராது. போண்டா மாதிரி தான் போட்டு எடுப்பேன். அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லா சாப்பிட்டுப்பாங்க. என்னென்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சாம்பார், ரசம், அவ்வளோதாங்க. அப்பளம் கூட பொரிக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படியே கடகடன்னு செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா அவங்களும் ஸ்கூல் டைமிங்குள்ளார நம்ம அதை செஞ்சு முடிக்கணும். இல்லைன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னா நம்ம தனியாக சாமி கும்பிட்றதுல எந்த யூஸுமே இல்லை இல்லைங்களா. ஃபேமிலியாக கும்பிடணும், அதுதான் நல்லது. பாருங்கள், உளுந்து வடை அது ஒன்று தான் வடை மாதிரி வந்திருக்குது. அதனால தான் அதை மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வீட்டில் என்ன பழக்கம் இருக்கோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக செய்கிறதுனால நெகட்டிவ்னு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். அது முழுசாகவே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. யார் நல்லவங்க கெட்டவங்க, எது நல்லது கெட்டதுன்றதை நமக்கு உணர்த்துகிற விஷயமாக கூட இருக்கலாம். கடவுள் எப்பவுமே யாருக்குமே கெட்டது பண்ண மாட்டாங்க. இருந்தாலுமே கோவிலில் போயிட்டு முதல் முறையாக ஒரு பூஜை புதுசாக தொடங்குறோம் அப்படின்னா கோவிலில் போயிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் செய்யலாமான்னு பெரியவங்களை கேட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இலையில எடுத்து வச்சிட்ருக்கேன் பாருங்கள், சாமிக்கு தான். அதாவது இலை நிறையா எடுத்து வைப்பேன். சும்மா பேருக்கு கொஞ்சமாக காகத்துக்கு தானே வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ எச்சில் படாமல் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது. அந்த உளுந்து வடையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம், டைம் வேறு ஆயிடுச்சு, ஸ்கூல் டைமு, அதனால தான். ஓகே, இப்போ பாயாசம் எல்லாமே அதிலே பரிமாறிட்டேன். அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் வச்சேங்க. ஏன்னா அவங்க வெத்தலை பாக்கு போடுவாங்க.
இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து தான் வந்து இந்த ஆடி அமாவாசை எல்லாம் கும்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் இப்படி தாங்க நம்ம வீட்டில் பழக்கம். அதாவது படையல் அது இதுன்னு எதுவுமே பெருசாக பண்ண மாட்டோம். இது அப்படியே சாமி கும்பிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு ஊதுபத்தி கற்பூரம் அவங்களுக்கு காமிச்சிட்டு அந்த கற்பூர தீபம் அணைஞ்ச உடனே எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு நாம் சாப்பிட்ற வேண்டியதான், நம்ம ரொட்டீனை பார்க்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. இப்படி தான் நாம் கும்பிடுவோம். நீங்களாம் சாமி கும்பிட்டாச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.